Hi dear students and viewers, welcome to our YouTube channel. I am Santosh from Vidyavasini Metric Higher Secondary School. நாம யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறையா சம்ஸ் பார்த்துருக்கோம். அந்த யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவை எப்படி அப்ளை பண்ணி நம்ம சம் போடுறது அப்படின்ட்டு அது ரிலேட்டட் தான் இன்னும் இன்னைக்கு ஒரு 4 சம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் யூக்ளிட் டிவிஷன் லெம்மானா என்ன பார்த்தோம்? ஆன்சர் ரிமைண்ட் பண்ணிடலாங்களா? யூக்ளிட் டிவிஷன் லெம்மா அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? டிவைடண்ட் equal to divisor into quotient plus remainder அப்படின்னு பார்த்தோம். அதாவது a equal to b into q plus r அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்ப பாருங்க, அதை ரிலேட் பண்ணி நம்ம சம் போடலாம். Find the largest number which divides 1230 and 1926, leaving the remainder 12 in each அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எந்த ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு ரிமைண்டர் 2 வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல என்ன பண்ணலாம், இந்த நம்பர்ல இருந்து ரிமைண்டர் சப்ட்ராக்ஷன் பண்ணா அந்த லார்ஜஸ்ட் நம்பர் எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். சரிங்களா? அதாவது இந்த நம்பர் ரெண்டு நம்பர்ஸ்ல இருந்தும் ரிமைண்டர் நாம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லார்ஜஸ்ட் நம்பர் என்ன பண்ணும், எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். முதல்ல அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பாருங்க, 1230 minus 12 என்ன ஆன்சர் கிடைக்கும்? அதாவது 1230ல 12 போனா இங்க 2 மாறிடும், இங்க 10. 10ல 2 போனா 8, 2ல 1 போனா 1, 2 1. இப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1280. செகண்ட் ஒன் என்னதுங்க? 1926 minus 12 என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1926 minus 12. 4191 1940. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். HCF என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ அந்த நம்பரை நாம முதல்ல கண்டுபிடிப்போம். பெரிய நம்பர் என்ன இருக்கு அது ஏவா எடுத்துக்குவோம். A equal to 1940 and B equal to 1280. அதை டிவைட் பண்ணுங்க. 1914 1218 டிவைட் பண்ணா 1 டைம்ஸ். அப்ப 1218 சப்ட்ராக்ஷன் பண்ணா 6. 14ல 8 போனா 8, 14ல 6, 14ல 8 போனா 6. நம்ம நீங்க 10 இருக்கும், இங்க 0. 10ல 0ல ஒண்ணு போகாதனால பாரோ வாங்குவோம். அப்ப 10ல 1 போனா 9, இங்க 8 இருக்கும், 8ல 2 போனா 6, 8ல 2 போனா 6, 696. அகைன் இதை டிவைட் பண்ணுங்க. 1218 696 ஆல டிவைட் பண்ணா அதுவும் 1 டைம்ஸ் தான் வரும். 1 டைம்ஸ் 696. இப்போ 2 11ல 8ல 6 போனா 2, 11ல 9 போனா 11ல 9 போனா 2, இங்க எவ்வளவு இருக்கும் 11. அப்போ 522. அகைன் என்ன பண்ணும், டிவைசரை ரிமைண்டரால டிவைட் பண்ணும். இப்போ டிவைட் பண்ணா என்ன இருக்கும்? 1 டைம். இப்போ 522. ரிமைனிங் 4 7 1 174. இப்போ 174 டிவைட் பண்ணுங்க. 174 174 எதை டிவைட் பண்ணோம்? 522. 3 டைம்ஸ் போட்டு பாருங்க. ஒரு 3 times 3 4s are 12, remaining 1 now. 3 7s are 21, 22, remaining 2, 1 3 is 3, 3 plus 2 5 0. Yes. இப்போ இங்க ரிமைண்டர் 0 வந்துருச்சு. அப்ப லாஸ்டா நம்ம எதால டிவைட் பண்ணும்போது 0 வருதோ அதான் என்னதுங்க? HCF. அப்ப இதை எழுதுங்க பார்க்கலாம். யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பிரகாரம் நம்ம எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும்?
1914 1218 நாம டிவைட் பண்ணா quotient 1 remainder 696. நாம என்ன பண்ணல, ரிமைண்டர் 0 வரல. அப்ப நாம என்ன பண்றோம், ரிமைண்டர் 0 வரவரைக்கும் நாம போகணும். அதாவது 696 ரிமைண்டர் வந்துட்டு என்னவா இல்ல, 0வா இல்ல. அப்ப நாம என்ன பண்ணணும், டிவைசரை quotient ரிமைண்டரால டிவைட் பண்ணோம். அப்ப 696 ஆல டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம் வந்திருக்கு, 1 டைம். பிளஸ் ரிமைண்டர் என்ன, 522. அப்ப இந்த ரிமைண்டர் என்ன வரலீங்க, 0 வரல, 522 தான் வந்திருக்கு. அப்போ இந்த டிவைசரை நான் ரிமைண்டரால டிவைட் பண்ண அப்படின்னா அதுவும் 1 டைம்ஸ் தான் குவாஷன்ட் வந்திருக்கு. ரிமைண்டர் என்ன வந்திருக்கு, 174. அப்ப இங்கேயும் ரிமைண்டர் 0 வரல. அப்ப லாஸ்டா என்ன பண்ணிருக்கணும், டிவைசரை 522 174 ரிமைண்டரால டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ் வந்திருக்கு, ரிமைண்டர் 0. அப்போ HCF என்ன, HCF is 174. இதுதான் the largest number. இதுதான் the largest number. நாம என்ன பண்ணிருக்கிறோம், given நம்பரை ரிமைண்டரை நாம என்ன பண்ணிட்டோம், சப்ராக்ட் பண்ணிட்டோம். சப்ராக்ட் பண்ணா என்ன பண்ணும், எக்ஸாக்டா டிவைட் ஆகும். அப்போ அதுக்கு நாம என்ன பண்ண, எக்ஸாக்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு சொல்றதுனால HCF அது பாசிபிள். அப்போ HCF ஃபைண்ட் அவுட் பண்ணா நமக்கு என்ன வருது, 174. Therefore the largest number is 174. சரிங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் போலாம். If D is the highest common factor அப்படின்னு சொல்லிட்டாங்க, HCF D அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுடைய HCF, 32 and 16 உடைய HCF D அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா find x and y satisfying the condition D equal to 32x plus 60y. கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க சம்ம, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, Dங்கிறது HCF of 32 and 16 சொல்றாங்க. அப்ப இதுக்கு முதல்ல HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதாவது பிக்கஸ்ட் வேல்யூ, பெரிய வேல்யூ நாம ஏன்னு எடுத்துப்போம். ஏங்கிறது என்னது, 60 கொடுத்துருக்காங்க. ஏங்கிறது என்னது, 60 பெரிய நம்பர். Bங்கிறது ஸ்மால் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம், 32. அப்ப நான் பெரிய நம்பரை ஸ்மாலஸ்ட் நம்பரால நான் டிவைட் பண்றேன். 1 டைம் 32, 10ல 2 போனா 8, 5 இருக்கும், 5ல 3 போனா 2, 0 வரல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், டிவைசரை ரிமைண்டரால டிவைட் பண்ணணும். அப்ப 1 டைம் 28, ரிமைனிங் 4. அகைன் இங்கேயும் ரிமைண்டர் 0 வரல. அப்ப என்ன பண்ணணுங்க, டிவைசரை ரிமைண்டரால டிவைட் பண்ணும்போது 7 4s are 28, ரிமைண்டர் 0. அப்ப இங்க 0 வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், HCF கிடைச்சிச்சு. லாஸ்டா எதாவது டிவைட் பண்ணிக்கணும், 4. that is HCF of 32 and 60. இப்போ இது எப்படி யூக்ளிட் டிவிஷன் லெம்மால நம்ம போறோம், பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா, பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா எப்படி போடுவோங்க, A 60 equal to 32 into 1 times plus remainder என்ன இருக்கு, 28. இப்போ இது 0 கிடையாது, ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அதனால நான் என்ன பண்றேன், அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். அப்போ டிவைசரை ரிமைண்டரால டிவைட் பண்ணணும் அப்படின்னா 1 டைம்ஸ் ரிமைண்டர் என்ன, 4. அப்ப இங்க என்ன பண்ணீங்க, ரிமைண்டர் 0 வரல. அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், டிவைசர் 28 ரிமைண்டரால டிவைட் பண்ணும்போது 7 டைம்ஸ் வருது, ரிமைண்டர் என்னது, 0. therefore HCF
of 32 and 60 is 4. HCF நமக்கு கிடைச்சிச்சு. இது பாருங்க, கொஞ்சம் இதை நம்ம மாடிஃபை பண்ணலாம். இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், HCF 4 கிடைச்சிருக்கு. HCF என்னன்னு சொல்லிருக்காங்க, D அப்படின்னு சொல்லிருக்காங்க. That's always D. D equal to 4. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். எப்படி மாடிஃபை பண்றேன்? 4 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், இந்த 28 அந்த சைடு எடுத்துட்டு போறேன். அப்போ 4 equal to இந்த சைடு என்ன இருக்கு, 32 மைனஸ் இந்த 1 into 28 28 plus 28 அந்தான போனா minus 28. இதை நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த from 1ல இருந்து from 1ல இருந்து 28 மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், இந்த 32 அந்த சைடு எடுத்துட்டு போறேன். 60 இந்த 32 into 1 plus 32 வந்தான போனா minus 32 equal to 28. இத இந்த 28க்கு பதிலா இது இந்த fourth equationல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இந்த 28க்கு பதிலா இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். So 4 equal to 32 minus 28 நோடைய வேல்யூ எழுதுறேன். என்னது, 60 minus 32. இப்ப இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போங்க. So 4 equal to 32 minus 60 minus into minus plus 32. அப்ப இங்கேயும் 32 இருக்கு, இங்கேயும் 32 இருக்கு. இதை ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். ஆட் பண்ணும்போது என்னது, 2 டைம்ஸா இருக்குமா? எப்படி எழுதலாம், இப்போ 3 plus 3 2 times of 3 எழுதலாம் இல்லையா? அதான் நான் இங்க பண்ண போறேன். இப்போ 4 equal to 32 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 2 times minus 60. சரிங்களா? இப்ப பாருங்க, அவங்க கொடுத்து கம்பாரிஷன் செக் பண்ணுங்க. D வேல்யூ நம்ம 4 ன்னு சொல்லிட்டோம் ஆல்ரெடி. HCF is 4. அப்ப D equal to 32 of x plus 60 of அப்படின்னு வந்திருக்கு. இதை நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். 4 equal to 32 of 2 plus அப்ப உள்ள என்ன வந்துரும், minus 60 மாறும். plus into minus minus. இப்ப இது given equationோட கம்பேர் பண்ணுங்க. given equation என்ன கொடுத்திருக்காங்க, D equal to 32 into x plus 60 into y. இப்ப கம்பேர் பண்ண போகலாம். D equal to 4 அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப D left side equal, D equal to 4, இது ரெண்டும் equal. அப்ப இது கம்பேர் பண்ணீங்கன்னா x equal to என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 2 and y equal to 60 into, அப்ப 60 into என்ன இருக்கு, -1. இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்குங்களா, இங்க பிளஸ் பிளஸ், இங்க 60 into, இது எப்படி எழுதலாம், இது எப்படி சொல்லிடலாம், -60 60 -60 எப்படி சொல்லலாம், -1 into 16 சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ y க்கு பதிலா என்ன வேல்யூ இருக்கு, -1. தட்ஸ் ஆர் ஆன்சர். கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க, கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சீங்க, நல்லா இருக்கும். இந்த சம் நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும், போட போட நமக்கு இன்ட்ரெஸ்டான இருக்கக்கூடிய ஒரு சம்ல இது ஒண்ணு. The next sum பார்ப்போம். Question number 4. A positive integer when divided by 88. ஒரு positive integer 88 டிவைட் பண்ணும்போது gives ரிமைண்டர் என்ன கிடைக்குன்னா 61. ஒரு பாசிட்டிவ் நம்பரை 88 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 61 ரிமைண்டர் கிடைக்குது. அப்ப யூக்ளிட் டிவிஷன் லெம்மா பிரகாரம் எப்படி எடுக்கலாம், நான் என்ன பண்றேன், let x be the positive number அப்படின்னு எழுதிக்கிறேன், பாசிட்டிவ் இன்டிஜர். அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்ப எக்ஸ்ங்கிற ஒரு நம்பரை 88 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன நம்பர்னு தெரியாது, அதனால குவாஷன்ட் என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால நான் Q அப்படின்னு வச்சுக்கிறேன்.
குவாஷன்ட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்பர் என்னன்னு தெரிஞ்சாதான் 88 ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு தெரியும். நம்பர் தெரியாதனால குவாஷன்ட் அப்படியே வச்சுக்கிறேன். பிளஸ் ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க 61. ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை 88 ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 61 வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா what will be the remainder? ரிமைண்டர் என்ன கிடைக்கும் எப்போ? when the same number, இந்த xங்கிற நம்பரையே is divided by 11 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் என்ன அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், 11 சொல்லியிருக்காங்க இல்லையா டிவைடு, அப்போ இந்த நம்பரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன். 11 ஆல டிவைட் பண்ற நம்பர் பிளஸ் சம் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். அப்ப x equal to 88 into q plus 55 plus 6 ன்னு பிரிச்சுக்கிட்டா, இந்த 61 நான் என்ன பண்ணியிருக்கேன் 55 plus 6 ன்னு எழுதிட்டேன். நான் எதையும் மாத்தல. 55 plus 6ங்கிறது 61 தான். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த 88 into q plus 55 குள்ள 11 காமனா இருக்கும். நான் அந்த 11 வெளியே எடுக்கிறேன். அப்ப x equal to 11 வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும்? 8 times into q plus இங்க என்ன வந்திருக்கும்? எத்தனை டைம்ஸ் 11 வந்திருக்கும்? 5 times plus 6. கவனிச்சீங்க? 11 ஆல டிவைட் பண்றது தானே கேக்குறாங்க. 11 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்ன? பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்ன சொல்றாங்க? a equal to b into quotient plus remainder அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இதையும் கம்பேர் பண்ணுங்க. இது இந்த q கிடையாது. நான் வேணா இது என்ன பண்ணிக்கலாம், கேபிட்டல் லெட்டர்ல வச்சுக்கலாமா? நோட்டேஷனுக்காக இது கேபிட்டல் லெட்டர் q அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இது ஃபுல்லா என்னதுங்க? குவாஷன்ட். இது டிவைசர். அப்ப 11 ஆல டிவைட் பண்ணும்போது இது குவாஷன்ட். அப்ப இதுக்கு பேர் என்ன? ரிமைண்டர். இப்ப ரிமைண்டர் என்ன? 6. எஸ், இந்த நம்பரை அதே பாசிட்டிவ் இன்டிஜரை 11 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குதுங்க? 6. therefore remainder is 6 when எப்போ the number is divided by 11. புரியுதுங்களா? நம்ம கொடுத்துக்கிற கண்டிஷன்ல இருந்து கொஞ்சம் நம்மளுடைய தேவைக்காக என்ன பண்றோம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறோம். இந்த 61 மாடிஃபை பண்ணிட்டு 11 காமனா வெளியே எடுத்து போட்டிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் ஒன், prove that two consecutive positive integers is always co-prime அப்படின்னு சொல்றாங்க. co-primeனா முதல்ல என்னப்பா, ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு அப்படின்னா, இப்ப ஏங்கிற ஒரு நம்பர் பிங்கிற நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டுக்கும்னான HCF என்னவா இருக்கும்? 1 இருக்கும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க? co-prime அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? co-prime அப்படின்னா HCF 1 இருக்கும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, prove that two consecutive தொடர்ச்சியான ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், ரெண்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆல்வேஸ் co-prime இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப நாம என்ன பண்ணலாம், HCF கண்டுபிடிச்சோம்னா 1 ஆன்சர் வந்தா அந்த கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் என்னவா இருக்கும்? co-prime இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கிறோம்? ஆல்ரெடி நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நேச்சுரல் நம்பர் தான் இன்னொரு வகையா நம்ம என்னன்னு சொல்றாங்க? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்றாங்க. சரி பாருங்க, இப்ப அடுத்தடுத்து உள்ள ஒரு நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்ம பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சொல்றாங்க. அப்ப 3 அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 4. அப்ப 5 அப்படின்னா அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 6. அப்ப x அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் பாருங்க, இதோட ஒண்ணு ஆட் ஆயிருக்கு. அப்ப என்னவா இருக்கும்? x plus 1 இருக்கும். சரிங்களா? அடுத்தடுத்து உள்ள நம்பர். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், let 2 consecutive positive integers are x and
எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், HCF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பெரிய நம்பர் என்ன, எக்ஸ் பிளஸ் ஒன் தான் பெருசு, எக்ஸை விட எக்ஸ் பிளஸ் ஒன் பெருசு. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒன்னை நான் எக்ஸால டிவைட் பண்றேன். அப்ப எத்தனை டைம் வரும், ஒன் டைம். 1 into x, x. இங்க என்ன ஆயிரும், 0. ரிமைண்டர் என்ன, 1. ரிமைண்டர் 0 வரல. அப்ப நான் என்ன பண்றோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்ப டிவைசரை ரிமைண்டரால நான் டிவைட் பண்றேன். இப்ப இங்க என்ன போட்டா இதே ஆன்சர் கிடைக்கும், x. அப்ப 1 into x, x. yes. ரிமைண்டர் என்ன ஆயிடுச்சு, 0. இப்ப லாஸ்டா எதால டிவைட் பண்ணிக்கிறோம், 1. அப்ப HCF என்னவா இருக்கும், 1. That's our answer. அப்ப சொல்லுங்க, by Euclid division lemma பிரகாரம் நம்ம எப்படி எழுதுவோம், by Euclid division lemma சொல்லுங்க பார்க்கலாம். x plus 1 x ஆல டிவைட் பண்ணும்போது quotient 1 plus remainder is always 1. அப்ப ரிமைண்டர் 0 வரல. இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி போவோம், டிவைசரை நான் குவாஷண்டால டிவைட் பண்ணும்போது எக்ஸ் டைம்ஸ் வந்திருக்கு குவாஷண்ட் பிளஸ் ரிமைண்டர் என்ன வந்திருக்குங்க, 0. therefore HCF என்ன கிடைச்சிருக்கு, HCF of x and x plus 1 is என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு நமக்கு, 1. அப்ப HCF 1 அப்படின்னா அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னவா இருக்கும், கோப்ரைமா இருக்கும். therefore 2 therefore நம்ம எப்படி எழுதலாம், consecutive positive integers are co-prime. That's our answer. புரியுதுங்களா, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அது எப்படி நம்ம மாடிஃபை பண்றோம், அந்த ஷோ தட் சம்முகோ இல்ல ப்ரூவ் தட் சம்முகோ அது நம்ம தேவைக்காக எப்படி எல்லாம் சம்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்த ஈக்குவேஷன் வேல்யூவை நம்ம மாற்றக்கூடாது, அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாத மாதிரி நம்ம பிரிச்சு எழுதி நம்ம சம் போட வேண்டியதா இருக்கும். சரிங்களா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் நாம இன்னும் இன்ட்ரெஸ்டோட இன்னும் நிறைய சம்ஸ் பார்ப்போம். கண்டினியூவா நம்ம போட்டுட்டு இருக்கோம், அதாவது நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல 2.1ல ஆர்டரா நம்ம சம் போட்டுட்டு இருக்கோம். எல்லா சம்மும் போடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.